பாசத்தால் தகக்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகக்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயு தலைவா. கடவுளே, நீர் புறப்பட்டு உம்முடைய மக்கள் முன் நடந்து சென்று அவர்களோடு தங்குகையில் பூ உலகு அதிர்ந்தது, வானும் மழையை பொழிந்தது. அல்லேலூயா. திருப்பாடல்கள் 67, இறைவசனங்கள் 8, 9, 20. அன்புக்கினியவர்களே, இன்று மாதத்தின் முதல் வியாழன், அற்புத குழந்தை இயேசுவினுடைய சிறப்பு வணக்கமிக நாள். இந்த நாளில் நம்முடைய பங்கில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காகவும், அற்புத குழந்தை இயேசுவினுடைய ஆலயம் தேடி கடந்த காலங்களில் வருகை தந்தோருக்காகவும், இன்றும் அற்புத குழந்தை இயேசுவை மனதில் நிறுத்தி ஜெபிக்கின்றவர்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். மேலும் இன்றைய திருப்பலியில் ஜி ஆல்வின், ஜி அஸ்வின் கல்வி உடல் நலம் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், சோஃபியா டயானோ ரொசாரியோ சுகப்பிரசவம் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், ஆண்டனி ஐவி இன்ஃபண்டா அருண் குடும்பத்தினர் குழந்தை இயேசு வழியாய் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும், ஜான் சிராணி ஞானப்பிரகாசம் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், இன்று அதிகாலை ஒருங்கிணைந்த ஆந்திராவின் விசாகப்பட்டினம் பகுதியில் தொழிற்சாலை ஒன்றிலிருந்து வெளியேறிய கசிவினால் 2000க்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 500க்கும் அதிகமான மக்கள் தீவிர அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த மக்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். விசேஷ விதமாக நம்முடைய நாட்டு தலைவர்களுக்காக ஜெபிப்போம். உலகம் எதிர்கொண்டிருக்கின்ற ஒரு நெருக்கடியான வேளையில் மக்களுடைய பசியை ஆற்றுகின்ற பணிகளுக்கு பதிலாக மக்களுடைய வாழ்வை கெடுக்கின்ற பணியை முன்னெடுத்திருக்கின்ற ஆட்சி தலைவர்களுக்கு ஆண்டவர் நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். ஆண்டவருக்குள் நித்தலை பாறுதலை அடைந்திருக்கின்ற எட்வர்டு ஜோசப் 40வது ஆண்டு நினைவு கூறுகின்ற ஜோசப் மேரி, மணப்பாக்கத்தை சார்ந்த திருமதி ரோசி பெனடிக்ட், திரு ஜான் ரோஜ் இவர்களுடைய ஆண்மையிலை பாறுதலுக்காக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாக்கு கடவுளிடமிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மே மாதம் அன்னை மரியாளுடைய சிறப்பு வணக்கமிகு மாதம். இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய திருத்தந்தை உலகளாவிய திரு அவைக்கு அழகான செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கின்றால், அதில் மிக அழுத்தமான செய்தி நம்முடைய எல்லா மன்றாட்டுக்களையும் அன்னை மரியாள் வழியாக கடவுளிடம் எடுத்து சென்று ஜெபிப்போம் என்பதுதான். நம்முடைய திருத்தந்தையினுடைய அற்புதமான மறை கல்விக்கு நாம் செவிமடுப்போம். அன்புக்குரியவர்களே, திருத்தந்தையினுடைய இந்த சிந்தனையின் பின்புலத்தில் தான் இன்றைய முதல் வாசகமும் இன்றைய நற்செய்தி வாசகமும் அமைந்திருப்பதாக நான் உணர்கின்றேன். அந்தியோக்கியா திருச்சபையில் புனித பவுலடியார் மற்ற திருத்தூதர்களோடு சேர்ந்து
நம்பிக்கைக்குரிய செய்தியை அறிவிப்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. புனித பவுலடியார் சவுலாக இருந்த பொழுது இயேசுவை எதிர்த்தார், இயேசுனுடைய போதனையை எதிர்த்தார். அந்த போதனையை ஏற்றுக்கொண்ட புதிய நம்பிக்கையாளர்களை சிறைபிடித்தார், துன்புறுத்தினார். ஆனால் சவுல் பவுலான பிறகு, இயேசு அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு, இயேசுவை சந்தித்த பிறகு, அந்த இயேசுவை குறித்து தொடக்க நூலிலிருந்து சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தியிலிருந்து அவர் அனுபவித்த இயேசு வரையிலான செய்தியை சென்ற இடமெல்லாம் அவர் அறிவித்தார். அதனுடைய முதல் பகுதியை தான் இன்றைய திருத்துதர்கள் பணி புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய விசுவாசத்தினுடைய வேர்களை நாம் தேடி செல்ல வேண்டும் என்று சொல்லி நம்முடைய திருத்தந்தை நமக்கு அழைப்பு கொடுத்ததை நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். நம்முடைய விசுவாசத்தினுடைய நம்பிக்கை என்பது விவிலியத்தை அடித்தளமாய் கொண்டது, விவிலியத்தினுடைய வரலாறை பின்புலமாய் கொண்டது, விவிலிய கடவுளை அது மையப்படுத்தியதாய் இருக்கிறது. இந்த செய்தியை தான் புனித பவுலடியார் அந்தியோக்கிய திருச்சபைக்கு மறைக்கல்வியாக போதிப்பதை இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய நம்பிக்கையினுடைய வேர்களை தேடி செல்வோம். நம்முடைய மறைக்கல்வி எது என்பதை நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம். பெற்றோர்கள் தான் குடும்பங்களுடைய முதல் மறைக்கல்வி ஆசிரியர்கள் என்று சொல்லி முன்னாள் திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்ப அவர்கள் குறிப்பிடுகின்றார். எனவே இந்த நாட்கள், குறிப்பாக ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கின்ற நாட்களில் நம்மெல்லாம் வீடுகளில் நம்மை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டிருக்கின்ற சூழலில் விவிலியத்தை எடுத்து நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்திக் கொள்ள, அதனுடைய வேர்களை தேடி செல்ல இந்த திருப்பலியிலே நாம் செபிப்போம். இயேசு தம்முடைய சீடர்களுக்கு பாதங்களை கழுவி சேவை என்பது என்ன, பணி என்பது என்ன, கடவுள் என்பது என்ன, நற்கருணை என்ன என்பதை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுவதை இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது. பிரியமானவர்கள், இந்த ஒட்டுமொத்த சிந்தனையோடு இந்த திருப்பலிக்குள்ளே நாம் நுழைந்து நம்முடைய நம்பிக்கையினுடைய வேர்களை தேடி சென்று நம்முடைய நம்பிக்கையை நாம் ஆழப்படுத்திக் கொள்ள, அதிகரித்து கொள்ள, அது குறித்த மறையுண்மைகளை அறிந்து கொள்ள அருள் வேண்டி இந்த மாதத்தின் முதல் வியாழக்கிழமை திருப்பலிக்குள் நாம் நுழைவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிய தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. இறைவா, உமது பரிவிரக்கத்தின் வியத்தகு அருளடையாளத்தால் மனித இயல்பை சீர்படுத்தி தொடக்கத்தில் இருந்ததை விட மேலான மேன்மையை மனிதருக்கு வழங்கியுள்ளீர். இவ்வாறு மறுபிறப்பின் மறை நிகழ்வால் நீர் புதுப்பிக்க திருவுளமான அவர்களின் உமது முடிவில்லா அருளின் கொடையையும் ஆசியும் நிலைவர செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். கடவுள் தாவீது வழிமரபினிலிருந்தே இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 13 25 முடிய. சகோதரர் சகோதரிகளே, பவுலும் அவரோடு இருந்தவர்களும் பாப்லோவிலிருந்து கப்பலேறி பம்பிலியாவில் உள்ள பெருகை நகருக்கு வந்தார்கள். அங்கே யோவான் அவர்களை விட்டு அகன்று எருசலேமுக்கு திரும்பினார். அவர்கள் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள்.
ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூட்டத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். திருச்சட்டமும் இறைவாக்கினர் நூல்களும் வாசித்து முடித்த பின் தொழுகை கூட தலைவர்கள் அவர்களிடம் ஆள் அனுப்பி, சகோதரரே, உங்களுள் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறுவதாயிருந்தால் கூறலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது பவுல் எழுந்து கையால் செய்கை காட்டிவிட்டு கூறியது: இஸ்ரேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே, கேளுங்கள். இந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தங்கியிருந்த போது அவர்களை ஒரு பெரிய மக்களினமாக்கினார். பின்பு அவர் தம் தோள் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். 40 ஆண்டு காலமாய் பாலை நிலத்தில் அவர்களிடம் மிகுந்த பொறுமை காட்டினார். அவர்கள் கானான் நாட்டின் மீது 7 மக்களினங்களை அழித்து அவர்கள் நாட்டை இவர்களுக்கு ஏறக்குறைய 450 ஆண்டுகள் உரிமை சொத்தாக அளித்தார். அதன் பின்பு இறைவாக்கினர் சாமுவேலின் காலம் வரை அவர்களுக்கு நீதி தலைவர்களை அளித்தார். பின்பு அவர்கள் தங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பென்னியமின் குலத்தினரான அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசனாக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன். என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குரையின்படி கடவுள் அவருடைய வழி மரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஒட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவரல்ல நான். இதோ, எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவருடைய மிதி அடிவாரை அவிழ்க்கவும் எனக்கு தகுதி இல்லை என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல உறுதி உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருத்தலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறைவசனங்கள் 16 20 முடிய. சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது: பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள்.
உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை. நான் தேர்ந்து கொண்டவர்களே யார் என எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என் மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறி ஆக வேண்டும். அது நிறைவேறும் போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்ளுபவர் என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறார். என்னை ஏற்றுக்கொள்ளுபவர் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்ளுகிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய தேசத்தில் 2 விடயங்கள் நடந்திருக்கின்றது. ஒன்று, ஒருங்கிணைந்த ஆந்திராவில் இன்று விடியற் காலை 3 மணிக்கு ஒரு தொழிற்சாலையிலிருந்து வெளியேறிய நச்சுத்தன்மை கொண்ட வாயுவினால் அல்லது அந்த தொழிற்சாலையிலிருந்து வெளியேறிய வாயு கசிவினால் அந்த பகுதியில் இருக்கின்ற 2000க்கும் அதிகமான மக்கள் அவசரமாக காவல்துறையினரால் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இதில் 500க்கும் அதிகமானோர் மயக்கமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேகர் வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு விழுந்திருக்கின்றார்கள். அநேகர் மூச்சு திணறல் நோயினால் அவசர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி நம்ம எல்லாரையும் பதபதைக்க வைக்கின்றது. இன்னொரு செய்தி, நம்முடைய தமிழகத்தினுடைய ஆளும் அரசு இன்று சென்னை தவிர தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு ஆணை அனுப்பி மதுக்கடைகளை உடனடியாக திறக்கச் செய்து பெரும் வருவாய் இழப்பை ஈடு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மிக முக்கியமான சர்வதேச அளவில் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டிய ஒரு முக்கிய முன்னெடுப்பை எடுத்திருப்பது. அன்புக்குரியவர்களே, இதை இங்கு பேசலாமா என்றால் இது கூட ஒரு நற்செய்தி அறிவிப்பு தான். காரணம், இந்த குடிபோதையினால் அல்லது குடியால், தப்பு வாயில் போட்டுக்கணும், மது பிரியர்களால், இப்போ அப்படி தான் நம்முடைய வில்லேஜ் விஞ்ஞானி பெயர் வைத்திருக்கின்றார். அவர்களுடைய விருப்பத்திற்கு உட்பட்டு தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்களிலும் இந்த கடைகள் திறக்கப்படுகிறது என்று சொல்லி எல்லா மாநில முதல்வர்களுக்கும் ஒரு கவலை இருக்கிறது, இவனுங்க குடிக்க வருவானுங்களா அப்படின்னு. எல்லா பெண்களுக்கும், குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கும் முன்ன மாதிரி அப்பா குடிச்சிட்டு வந்துடுவாரோ ஒரு கவலை, அவ்வளோதான் வித்தியாசம். அன்புக்குரியவர்களே, இந்த 2 சம்பவங்களுடைய பின்னணியில் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு என்பதை தியானிக்க விரும்புகின்றேன். இன்று காலை நம்முடைய சென்னை உயர்மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்கள் சாந்தோம் பேராலயத்தில் திருப்பலி நிறைவேற்றிய பொழுது அவர் ஆற்றிய மறையுரையில் நம்முடைய திருத்தந்தை அவர்களை மேற்கோள் காட்டி இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டிற்கான விளக்கத்தை அளித்து கொண்டிருந்த பொழுது நம்முடைய பேராயர் அவர்கள் மிக அழுத்தமாய் சொல்லுகின்றார், நாம் நம்முடைய மறைக்கல்வியை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய மறைக்கல்வியை நாம் சற்று விசுவாசத்தில் ஆழப்படுத்திக் கொள்வதாக வேண்டும். நம்முடைய வேர்களை தேடி நம்முடைய திருத்தந்தை சொன்னது போல நாம் செல்ல வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டை
நம்முடைய பேராயர் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது அது ஒரு மறைக்கல்வி போதிப்பதற்கு அல்லது கற்றுக் கொடுப்பதற்கு சமமானது என்று குறிப்பிட்டார். அன்புக்குரியவர்களை, அப்படித்தான் நானும் பார்க்கின்றேன். ஏறக்குறைய இயேசுனுடைய உயிர்ப்பு பெருவிழாவுக்கு பிறகிலிருந்து திருத்தூதர்கள் பணி புத்தகத்திலிருந்து நாம் முதல் வாசகங்களை தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 13 to 26 முடிய உள்ள பகுதிகளில் எம்மாவு சீடரை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அந்த சீடர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவு சென்றதாகவும், அப்படி அவர்கள் பயணிக்கின்ற வேளையில் அவர்களுக்கு தெரியாமல் இயேசு அவர்களோடு சேர்ந்து கொண்டதாகவும், அப்படி அவர்கள் வழியே நெடுகிலும் எருசலேமில் நடந்த சம்பவங்களை ஒருவருக்கொருவர் விவாதித்து கொண்டும் உரையாடி கொண்டும் பேசிக்கொண்டும் சென்றதாகவும், இதையெல்லாம் கேட்கின்ற இயேசு, அன்புக்குரியவர்களே, வார்த்தை சொல்லுகிறது. லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 25வது இறைவசனத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கின்றோம். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்கள் பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை எல்லாருடைய நூலிலும் தம்மை குறித்து எழுதப்பட்டிருப்பவற்றை அவர் அவர்களுக்கு விளக்கினார். அப்படி என்றால் அந்த வழி நெடுகிலும் இயேசு பழைய ஏற்பாடு தொடங்கி, ஒருவேளை ஆபிரகாம் தொடங்கி இயேசு வரை குறிப்பிடப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் இயேசு அவர்களுக்கு கற்பித்துக் கொண்டே அந்த பயணத்தை தொடர்கிறார், அல்லது அந்த பயணத்தில் அவர் செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசு எப்படி அந்த எம்மாவு சென்று கொண்டிருந்த சீடர்களுக்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து அவரை குறித்த செய்தி புதிய ஏற்பாடு வரை சொல்லப்பட்டிருப்பதை, அல்லது புதிய ஏற்பாட்டில் அவர் எழுந்த பொழுது சொன்னது வரை அவர்களுக்கு மீண்டும் மீட்பின் வரலாற்றை சொல்லிக் கொடுக்கின்றார். ஒரு அழகான மறைக்கல்வி பகுக்கிறது. அன்புக்குரியவர்களே, அப்படித்தான் நாம் கடந்த வாரத்திலே திருத்தூதர்கள் பணி 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தோவானுடைய அருளுருவை குறித்து நாம் வாசிக்கின்ற பொழுதும், இதே ஸ்தோவான் தலைமை சங்கத்தின் முன் ஆபிரகாம் தொடங்கி இயேசு கிறிஸ்து வரை உள்ள செய்தியை, விவிலிய பகுதிகளை, அல்லது அதுவரை அவர் அறிந்திருந்த விசுவாசத்தை அவர்களுக்கு அறிவிப்பதை அந்த பகுதி சொல்லுகிறது. அன்புக்குரியவர்கள், இங்கும் மீட்பின் வரலாறு மீண்டும் ஒரு முறை தலைமை சங்கத்தாருக்கும் கூடியிருந்தவர்களுக்கும் மறைக்கல்வியாக போதிக்கப்படுகிறது. அப்படியாய் இன்று திருத்தூதர்கள் பணி புத்தகம் 13ஆம் அதிகாரம் 16 to 37 முடிய உள்ள வசனங்களை வாசிப்பார்கள். இன்று நாம் ஒரு பகுதியை தான் வாசித்தோம். ஒருவேளை நாளை இதனுடைய தொடர்ச்சியை நாம் தியானிக்கலாம். அன்புக்குரியவர்களே, இங்கும் பவுலடியார் சவுலாக இருந்த பொழுது இருந்த மனிதர்களை மாறாது தமஸ்கத்தை நோக்கி செல்லுகின்ற பொழுது இயேசுவை சந்தித்து, அதன் பிறகு சவுலாயிருந்த தனது பெயரை பவுலாக திருமுழுக்காடி பெற்றுக்கொண்ட பவுலடியார் இங்கு அந்தியோக்கிய திருச்சபையிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து தொடக்கத்திலிருந்து சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் அந்த அந்தியோக்கிய திருச்சபைக்கு அறிவிப்பு செய்கின்றார். அன்புக்குரியவர்கள், பவுலடியார் மீட்பின் வரலாற்றை மிக ரத்தின சுருக்கமாக மறைக்கல்வியாக போதிக்கின்றார். நான் மேற்குறிப்பிட்ட இந்த 3 பகுதிகளிலிருந்தும் இன்று நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற செய்தி என்ன? நம்முடைய திருத்தந்தை நம்முடைய விசுவாசத்தின் ஆண்டின் பொழுது சொன்னாரே, நம்முடைய வேர்களை தேடி செல்வோம். Let us go deep in search of our faith. Let us go to the root of our faith என்று நம்முடைய திருத்தந்தை விசுவாச ஆண்டு கொண்டாடிய பொழுது குறிப்பிட்டதை இங்கு உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, எது நம்முடைய கத்தோலிக்கம், எது நமது மறைக்கல்வி, இதைத்தான் இன்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த மறைக்கல்வியை அல்லது இந்த விசுவாசத்தை, இந்த இயேசுனுடைய நம்பிக்கையை அல்லது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையுடைய நம்பிக்கையை நாம் முழுவதுமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய விவிலியத்தை நாம் முழுமையாய் வாசிக்க அழைக்கப்படுகின்றோம். ஒரு முறை, இருமுறை, 3 முறை அல்ல, எத்துணை 1000 முறை படிக்க முடியுமோ அத்துணை 1000 முறை நாம் படிக்க அழைக்கப்படுகின்றோம். விவிலியம் முழுவதையும் நாம் படித்தால் அன்றி
நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அல்லது இந்த மறைவுண்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தங்களுடைய வாழ்க்கையை இழந்த மாபெரும் மனிதர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியாது. எனவே தான் திருச்சபை 3 மிக முக்கிய காரணிகள் மீது கட்டி அமைக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஒன்று நம்முடைய விவிலியத்தின் மீது, இன்னொன்று நம்முடைய திருச்சபையினுடைய திருத்தந்தையர்களுடைய போதனையின் மீது. அன்புக்குரியவர்களே, இப்படியாய் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்ற நம்முடைய திருச்சபையினுடைய மறையுண்மைகளை, விசுவாச நம்பிக்கை அறிக்கைகளை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் எப்படி மீட்பின் வரலாறு ரத்தின சுருக்கமாய் புனித பவுலடிய வழியாய் நமக்கு எடுத்துச் சொல்லப்பட்டதோ அந்த வரலாற்றை நாம் முழுமையாய் அறிந்து கொள்ள கடவுள் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். நம்முடைய வழக்காற்றிலே ஒரு பழமொழி இருக்கிறது, அகப்பையில இருந்தாதான் சட்டியில இருந்தாதான் இங்க வரும். நமக்கு தெரிந்தாதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எடுத்து செல்ல முடியும், அல்லது இந்த விசுவாசத்தை அடுத்த தலைமுறைக்கு நம்மால் நகர்த்தி நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய மறைக்கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் அடுத்த தலைமுறையினருக்கும் எடுத்து செல்ல வேண்டிய மிக முக்கிய பொறுப்பு, மிக முக்கிய கடமை, கத்தோலிக்க கடமை நமக்கு இருக்கிறது என்பதை இந்த முதல் வாசகத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதை செயலாக்கத்திற்கு எடுத்து செல்ல இறையருளை வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதே சிந்தனையில் தான் இன்றைய நற்செய்தி அமைந்திருப்பதாய் நான் பார்க்கின்றேன். யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதி இயேசு தம்முடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுகின்ற சம்பவத்திற்கு பின்பாக நடைபெறுகிற சம்பவம் எது? இயேசு நற்கருணையை ஏற்படுத்தியது. அப்படி நற்கருணையை ஏற்படுத்துகின்ற பொழுதுதான் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு இன்றைய நற்செய்தியை அவர்களுக்கான செய்தியாக அறிவிக்கின்றார். பிரியமானவர்களே, இயேசு சீடருடைய பாதங்களை கழுவியதன் மூலமாய் நம்முடைய சீடர்களுக்கும் நமக்கும் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் தருகிற செய்தி என்ன? நீங்கள் சேவை செய்திட அழைக்கப்படுகிறீர்கள். நம்முடைய பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி இன்றைய காலை திருப்பலியில் இந்த வார்த்தையை அழுத்தமாய் சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்றார், இதை நாம் பணி என்று சொல்லக்கூடாது, மாறாக சேவை என்று சொல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, பேராயர் ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறார். ஒரு கல்லூரியிலோ அல்லது ஒரு பள்ளியிலோ ஆசிரியர் ஒருவர் பாடம் கற்றுக் கொடுக்க செல்லுகின்றார் என்று சொன்னால் அவர் அந்த பள்ளிக்கு பணி செய்ய செல்லுகின்றார், சேவை செய்ய அல்ல. நம்முடைய பேராயர் சொல்லுகின்ற பொழுது சேவை என்பதை இந்த நெருக்கடியான வேளையில் மருத்துவர்கள், செவிலியர்கள், தன்னார்வலர்கள் இவர்களோடு இந்த தொற்று நோய்க்கான வேக்சினை, தடுப்பு மருந்தை கண்டுபிடிப்பதற்கு இரவும் பகலுமாய் எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு சேவை செய்கின்றார்களே விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், அதுதான் சேவை என்று குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இதை எப்படி நம்முடைய குடும்பத்திற்கு நகர்த்தி செல்வோம் என்று சொன்னால், நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய தாயும் தந்தையும் நம்முடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக செய்கின்றார்களே, அது பணி அல்ல, அது சேவை. அப்படிப்பட்ட சேவையை நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது, அதைத்தான் நான் செய்தேன். எனவேத்தான் இயேசு சொல்லுகின்றார், தொண்டு பெறுவதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கு. சேவையை பெற்றுக்கொள்வதற்கல்ல, சேவையை செய்வதற்கே நான் வந்துள்ளேன். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய மகன், இந்த அண்ட சராசரங்களை படைத்த கடவுளே சேவை செய்ய மனித உடல் எடுத்து இந்த உலகிற்கு வந்து மனிதர்களோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு சேவை செய்தார் என்று சொன்னால், இயேசுவை பின்பற்ற விரும்புகின்ற அல்லது இயேசுவினுடைய மீட்பராய், மெசியாவாய், ஆண்டவராய், கடவுளாய், கர்த்தராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அவர் கொடுக்கின்ற இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு நாமும் சேவை செய்ய அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த பின்புலத்தில் தான் இன்று நான் உங்களோட தொடக்கத்தில் பகிர்ந்து கொண்ட, குறிப்பாக நம்முடைய தேசத்தினுடைய பல்வேறு முதல்வர்கள் முன்னெடுத்திருக்கின்ற இந்த அர்த்தமற்ற முன்னெடுப்பு. 40 நாட்கள் யாரும் வெளியில் செல்லவில்லை. 40 நாட்கள் நோய் என்று சொல்லி மருத்துவமனைகளுக்கு செல்லவில்லை. மருத்துவமனைகளில் அவர்கள் அட்மிட் ஆகவில்லை. அங்கு புறநோயாளிகளாகத்தான் சென்று வந்தார்களே தவிர உள்நோயாளிகளாக இல்லை. 40 நாட்கள் எந்த மாநிலத்திலும் கற்பழிப்பு நடந்தது என்றோ, வன்புணர்வு சம்பவம் நடந்தது என்றோ, அல்லது நகை பறிப்பு என்றோ,
அல்லது வழிவரி கொள்ளை என்றோ 40 நாள் எதுவும் நடைபெற்றதாக எந்த செய்தித்தாளிலும் நாம் கேட்கவில்லை. ஆனால் இன்று மாலைக்குள் தமிழகத்தில் மது கடைகள் திறந்த பிறகு நடைபெற்ற சம்பவங்களை நம்முடைய சமூக வலைத்தளங்களில் போய் பாருங்கள் அன்புக்குரியவர்கள். எனவே தான் சொன்னேன், முதல்வர்களுக்கு இவங்களெல்லாம் குடிக்க வரமாட்டாங்களா என்கின்ற கவலை அம்மாக்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் முன்னமாகவே அப்பா குடிச்சிட்டு வந்துடுவாரோ என்கின்ற கவலை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய விசுவாசம் எங்கிருக்கிறது? நம்முடைய மறைக்கல்வி எங்கிருக்கிறது? குடிப்பதற்கு எங்கு காசு இருக்கிறது? நேற்று தினம் மட்டுமே தமிழகம் அல்லாத மற்ற மாநிலங்களில் இந்த மதுக்கடைகள் திறக்கப்பட்டது. கர்நாடகாவில் 45 கோடி, வட மாநிலத்தில் ஒரு மாநிலத்தில் 68 கோடியாம். நம்ம ஆனந்த சொல்றாங்க தமிழ்நாட்டில் 1 ஹவரில் இதை பீட் பண்ணிடுவோம்டா. எங்க இருக்குது காசு? கொரோனா நோயினால் அன்புக்குரியவர்கள் நாம் பார்க்கிறோம், பசி, குடும்பங்கள் அங்கலாய்த்துக் கொண்டு இருக்கிறது. எங்களுக்கு வேலை இல்லை, எங்களுக்கு பணம் இல்லை, உண்பதற்கு உணவு இல்லை, பிள்ளைகள் பசியால் வாடுகிறார்கள், அழுகிறார்கள். 3 நாள் 4 நாள் வைத்து ஒரு உணவை நாங்கள் கால் வயிற்றுக்கும் அற வயிற்றுக்கும் குடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று புலம்புகிறார்கள். ஆனால் இத்தனை ஆயிரம் கோடி வருவாயை ஒரு அரசுக்கு கொடுக்கிற அளவுக்கு எங்க பணம் இருந்தது? இந்த பணத்தெல்லாம் எங்க வச்சிருந்தாங்க? எங்க வச்சிருக்கீங்க? அன்புக்குரியவர்களை தலை குனிய வேண்டிய விஷயம், தலை குனிய வேண்டிய விஷயம். தமிழ் சமூகம் மாண்டு போகக்கூடிய விஷயம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய மறைக்கல்வி எது என்பதை நாம் அறிவோம். வெறுமனே விவிலியத்தை வாசிப்பது, புனிதர்களுடைய வரலாற்றை வாசிப்பது அதுவல்ல மறைக்கல்வி. நம்முடைய வாழ்வியலை, நம்முடைய தமிழ் சமூகத்திற்கான பண்பாட்டை, கலாச்சாரத்தை நம்முடைய முன்னோர்கள் மூத்த குடிகள் வாழ்ந்து சென்றார்களே, அப்படி வாழ்வதுதான் நம்முடைய மறைக்கல்வி. அதைத்தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு சொல்லுது. இயேசு தம்முடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவி நற்கருணையை நிறுவினார். இந்த நற்கருணை நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? நற்கருணை என்பது திருப்பலி கொண்டாட்டம் அல்ல. நற்கருணை என்பது இந்த திருப்பலியில் பங்கேற்று இயேசுவை உட்கொண்டு அந்த இயேசுவை வாழ்வதுதான் நற்கருணை. அதைத்தான் இயேசு இந்த தம்முடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் இயேசுடைய சீடர்கள் என்று சொன்னால், நற்கருணையின் மீது அதீத நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்கள் என்று சொன்னால், நற்கருணை பக்தியின் மீது அதிக ஆர்வமுடையவர்கள் என்று சொன்னால், அல்லது நற்கருணை ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி நாம் நம்புகிறோம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இந்த நம்முடைய மறைக்கல்வி ஒரு புதிய வடிவத்தை எடுக்க வேண்டும். அது நம்முடைய வாழ்வியலாய் மாற வேண்டும். நம்முடைய இரத்தத்தில் ஊறக்கூடிய விஷயமாய் அது மாற வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய முகநூலை புரட்டி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு இளைஞன் ஒரு ஹைக்கு கவிதை ஒன்றை அழகாய் சொன்னான். அன்புக்குரியவர்கள் சொல்லுகின்றான், தள்ளாடி நடக்கிறான் போதையில், தடுமாறி போறான் பாதையில், ஏன்னு கேட்க ஒரு நாதி இல்லை, நம்ம ஊர்ல மதுக்கடையை கூட சரியான அரசியல்வாதி இல்லை, சத்தியமா வாய்ப்பே இல்லை என்று குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த செய்தியை நம்முடைய மறைக்கல்வியாக எடுத்துக்கொள்வோம். ஒரு புறம் ஒரு கூட்டம் தட்டை ஏந்தி கொண்டு பசிக்காக கூட்டமாய் வரிசையாக இருக்கிறது. இன்னொரு கூட்டம் கையில் பணத்தை வைத்துக் கொண்டு மதுக்கடைகளுக்கு முன்பாக வரிசையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, வேதனை அளிக்கக்கூடிய விஷயம். ஆனால் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நாம் ஆழமாய் சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த பின்னணியில் மே மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு மாதாவினுடைய பக்தி முயற்சியை தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் இன்று நாம் நம்முடைய தமிழகத்தினுடைய கடலூர் மாவட்டத்தில் புகழ்பெற்ற கிறிஸ்துவ தேவாலயங்களில் ஒன்றான கோணாங்குப்பம் புனித பெரிய நாயகி மாதாவை குறித்து தியானிக்க இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். விருத்தாசலத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதுதான் இந்த கோணாங்குப்பம் புனித பெரிய நாயகி மாதா ஆலயம். சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு இத்தாலி தேசத்தைச் சேர்ந்த நம்முடைய மறைப்பணியாளர் ஜோசப் பெஸ்கி பிற்காலத்தில் தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தால் தமிழை படித்து இன்னும் பிற மொழிகளை படித்து தன்னுடைய பெயரை வீரமா முனிவர் என்று சொல்லி மாற்றிக்கொண்ட அந்த மறை போதகர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட 2 சுரூபங்களில் ஒன்றுதான் புனித பெரிய நாயகி மாதா. அவர் மறைமறுப்பு பணியை
ஏலாக்குறிச்சியில் செய்வதற்காக அவர் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய கைகளில் 2 மாதா சுரூபங்களை அவர் எடுத்துச் சென்றதாகவும், அவர் களைப்புற்றிருந்ததால் காட்டுப்பகுதியில் ஒரு மரத்தடியின் கீழ் அவர் தன்னுடைய களைப்பை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பகுதியில் கால்நடைகளை மேய்த்துக் கொண்டிருந்த சில சிறுவர்கள் ஒரு மாதாவினுடைய சுரூபத்தை எடுத்துக்கொண்டு போய் காட்டினுடைய முட்புதரிலே மறைத்துவிட்டு அவர்கள் சென்றார்கள். கண்பிடித்து பார்த்த பொழுது அங்கு ஒரு மாதா சுரூபம் தான் இருந்தது, இன்னொன்று காணவில்லை. அங்குமிங்குமாய் தேடி பார்த்த பிறகு கிடைக்காத பட்சத்தில் இன்னொரு மாதா சுரூபத்தை எடுத்துக்கொண்டு அவர் ஏலக்குறிச்சி பகுதிக்கு சென்று மறைபோதக பணியை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் அங்கிருக்கின்ற பொழுது ஏலாக்குறிச்சியிலே தான் வைத்திருந்த மாதாவினுடைய சுரூபத்தை வைத்து அங்கு மாதா பக்தியை அவர் பரப்புகின்றார். அன்புக்குரியவர்கள், இதற்கு இடையில் இந்த பகுதியில் கோணாங்குப்பம் பகுதியில் முன்பெல்லாம் அந்த வரலாற்றில் ஆரியனூர் என்று சொல்லி அழைக்கப்பட்டதாக வீரமாமுனிவருடைய வரலாறு சொல்லுவது. அந்த ஆரியனூர் பகுதியில் ஜமீன்தார் ஒருவர் கச்சிராயர் என்பவர் மிக நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவர் இருந்திருக்கின்றார். கடவுளிடம் நிறைய வேண்டுதல் செய்திருக்கின்றார். ஒரு நாள் இந்த காட்டுப்பகுதியில் முட்புதரில் இருந்த அன்னை மரியாள் அவருக்கு காட்சி கொடுத்து, நான் இந்த காட்டுப்பகுதியில் இந்த இடத்தில் முட்புதரில் கிடக்கின்றேன், நீ என்னை எடுத்து எனக்கென்று ஒரு சிற்றாலயம் கட்டி எழுப்பினால் உனக்கு நான் புத்திர பாக்கியத்தை தருவேன், உனக்கு ஒரு வாரிசை நான் கொடுப்பேன் என்று சொல்லி கனவில் அன்னை மரியாள் சொன்னதை கேட்டு மறுநாளே தன்னுடைய பணியாளர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு இந்த காட்டுப்பகுதியில் போய் தேட அன்னை மரியாளுடைய சுரூபம் அந்த முட்புதரிலிருந்து எடுக்கப்படுகிறது. இந்த கச்சிராயர் அந்த இடத்திலேயே அன்னை மரியாளுக்கென்று ஒரு சிற்றாலயத்தை எழுப்பி அவர் அன்னை மரியாளுடைய பக்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார், ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஏலாக்குறிச்சி பகுதியில் மறைபோதக பணி ஆற்றிக் கொண்டிருந்த வீரமாமுனிவர் மீண்டுமாய் கோணாங்குப்பம் பகுதிக்கு வர அன்னையுடைய திருச்சுருவம் கிடைத்ததையும், அங்கு இந்த கச்சிராயர் என்கின்ற ஜமீன்தார் அன்னை மரியாளுக்கு ஒரு சிற்றாலயம் எழுப்பியிருப்பதையும் கண்டு அவரிடம் சென்று நடந்த சம்பவத்தை அவரிடம் விளக்கி கூறி அதன் பிறகு அந்த சிற்றாலயத்தை தன் பொறுப்பில் கொடுக்கும்படி அவர் வேண்டிக் கொண்டதன் அடிப்படையில் வீரமாமுனிவரிடம் பெரியநாயகி மாதாவினுடைய அந்த சிற்றாலயம் ஒப்படைக்கப்பட்டதாகவும், பிற்காலத்தில் அதை அவர் மிகப்பெரிய பேராலயம் என்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஆலயமாக கட்டி எழுப்பியதாகவும் வரலாறு சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த கோணாங்குப்பம் மாதாவினுடைய ஒரு மிகச்சிறந்த அழகு யாதெனில், நம்முடைய தமிழ் மண்ணின் கலாச்சார பின்னணியில் தமிழ் பெண்ணாய் சேலை உடுத்தி காதணி அணிந்து அழகாய் கோணாங்குப்பம் பெரியநாயகி மாதா அந்த திருத்தலத்தில் கொழுவீற்றிருப்பார். அன்புக்குரியவர்களே, இந்த மாதாவிடம் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நோய் அதிக தீவிரம் அடைந்திருக்கின்ற நாளில் நேற்றைய செய்தித்தாளில் நீங்கள் வாசித்திருப்பீர்கள், தமிழகத்தில் மட்டும் 771 பேர் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். எப்படி நாளைக்கு தெரிஞ்சிடும், எல்லா கடையும் திறந்தாங்கல்ல, கொரோனா வச்சு செய்ய பாருங்க. இந்த 700 7,000 ஆகும், 7,000 70,000 ஆகும், 70,000 7 லட்சம் ஆகும். செஞ்சு முடிச்சுட்டு தான் கொரோனா தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பும். அதுக்கு உங்களுடைய முதல்வர்களுக்கெல்லாம் பெரிய நன்றியை சொல்ல வேண்டும். நம்முடைய சொந்த காசில் நம்ம ஏரோப்ளேனு ஹெலிகாப்டர்லாம் ரெடி பண்ணி நம்ம மோடி மஸ்தான் செஞ்சார் இல்லைங்களா, மலர் தூவி என்னடா செலவு பண்ண 200 கோடி. யார் கேட்டா 200 கோடியாம் மலர்களை எங்கள் காஷ்மீரில் தொடங்கி கேரளா வரை தூவியதற்கு 200 கோடியாம். அன்புக்குரியவர்களே, ஆனால் இன்று நம்முடைய இந்தியா முழுவதும் 130 கோடி மக்கள் தொகையில் பல லட்ச கோடி மக்கள் உண்ண உணவின்றி அன்றாடம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று சொல்லி காத்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இவ்வளவு நெருக்கடியான இல்லது கடினமான செய்திகளை கேட்கின்ற இந்த வேளையில் இன்று நாம் தியானிக்கின்ற கோணாங்குப்பம் பெரியநாயகி மாதாவிடம் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மாதாமா, இந்த அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல புத்தியை கொடுங்க, மக்களை பாதுகாக்கின்ற நல்ல உள்ளம் கொண்ட தலைவர்களாக இவர்கள் மாற வேண்டும். அரசுடைய வருவாய் முக்கியமல்ல, அந்த அரசை உருவாக்குகின்ற மக்கள் தான் முக்கியம். அடுத்த சந்ததியினர் தான்
முக்கியம் என்பதை இவர்கள் உணர்ந்து செயல்பட இவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுங்க என்று சொல்லி இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகி கிறிஸ்து உயிர்த்தை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து மது திருமுன்னிடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதமாட்சி பொழுது வாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக
கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அறிந்து பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரையும் அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் எனும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தரும் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வருமருள நிமந்தாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்று நமக்கு உரியதே. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என நாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, வரலாற்றின் கடவுள், நம்மை மீட்டெடுத்த மீட்பின் தெய்வம் இயேசு கிறிஸ்து. நம்மை அதீதமாய் அன்பு செய்கிறவரும் நமக்கானதை
கொடுத்து ஆசிர்வதிக்கின்றவரும் இவரை போல் சேவை செய்ய அழைப்பு தருகிறவரும் இவரே. இயேசுவின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். முழங்கால் படியிடுவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோடு சேர்ந்து அன்னை மரியாதை நோக்கி நாம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த நெருக்கடியான வேலையிலிருந்து உலகம் சுகம் பெற்றுக்கொள்ளவும் கொரோனா நோய் தொற்று நீங்கவும் ஜெபிப்போம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் வாழ்க்கை பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் இருந்த இயேசுவின் பாடுகளில் பங்கெடுத்து முது நம்பிக்கையில் உறுதியாக இருந்த நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அன்பு தாயே, அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்துள்ளீர். அதை நீர் எங்களுக்கு பெற்று தருவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் நாங்கள் மீண்டும் திரும்புவோமாக. இறையன்பின் தாயே, தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்ந்து எங்கள் துன்பங்களை தம்மில் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழி நடத்தி இயேசு கூறியபடி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி அருளும்.
ஓ இறைவனின் புனித அன்னையை முது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னியை போராடும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லாவிதமான ஆபத்திலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்றைய மாலை திருச்செபு மாலையை நமக்கு ஒருங்கிணைத்து கொடுத்த பங்கினுடைய புனித தோமையார் அன்பிய குடும்பங்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகள். அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே கடந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நினைவுபடுத்தியது போல, நேற்று நினைவுபடுத்தியது போல மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். இந்த வாரத்தினுடைய இறுதிக்குள் நம்முடைய பங்கில் இருக்கின்ற மிக மிக பொருளாதாரத்தில் பின்தங்கி நாம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த சூழலை சமாளிக்க முடியாமல் இருக்கின்ற குடும்பங்களுக்கு பங்கிலிருந்து நாம் உதவிட முன்னெடுப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம். அன்பிய ஒருங்கிணைப்பாளர்களுக்கு இந்த செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அன்பிய பொறுப்பாளர்கள் உங்களுடைய தாராள உள்ளத்தை எதிர்பார்த்து உங்களை தொடர்பு கொண்டால் உங்களால் இயன்றதை நீங்கள் கொடுத்து உதவி செய்யுங்கள். உங்களுடைய தொகை முழுவதும் இதை ஒருங்கிணைக்கின்ற குழுவினர் பொறுப்பெடுத்து உடைய பங்கில் இந்த நாட்களில், குறிப்பாக இந்த ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்ட நிலையில் இந்த சூழலை சமாளிக்க முடியாமல் பொருளாதாரத்தில் மிகவும் நலிவுற்றிருக்கிற குடும்பங்களுக்கு உதவி செய்திட நாம் முன்வருவோம். இப்படியாக உயிர்த்த ஆண்டவருடைய அன்பை, ஆசிரை நாம் பகிர்ந்து கொள்ள முயற்சிப்போம். ஜெபிப்போமாக. ஏற்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தேன். பாஸ்காருடைய ஆழத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உறவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.